அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் 22 முதல் அடுத்த ஒரு வாரத்திற்கு அடுத்த 7 நாட்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதியான சந்திரனின் பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி என கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் அதிரடியான மாற்றத்தையும் புதிய வாய்ப்பையும் முன்னேற்றத்திற்கான வெற்றிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்க போகின்றன. எனவே இந்த வேளையில் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான இனிமையான தருணமாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. தவறவிடாமல் கடகராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வாரத்தின் துவக்கத்தில் அஷ்டமத்தில் வலம் வருகிறார். அதற்கு பிறகு 9, 10 ஆகிய இடங்களிலும் அதற்கு பிறகு இந்த வாரத்தின் இறுதியில் உச்சம் பெறுகிறார். 11இல் உச்சம் பெறக்கூடிய தருணம் என்பது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்துவதோடு வளர்பிறை சந்திரனாக மாறுகிறார். 27ஆம் தேதி அன்று அமாவாசை தினத்தை சூரியனுடன் இணைந்து ஏற்படுத்துகிறாருங்க. ராசியின் அதிபதியான சந்திரன் அன்றைய தினத்தில் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பித்ரு தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், தடைகள், சிரமங்கள் உறுதியாக விலகுவதோடு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க. குரு லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பது மட்டுமல்லாது இறுதி தருவாயில் இருப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நல்ல வளர்ச்சியும் தனலாபத்தையும் நிறைவாக பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் மிக பெரிய அளவில் வெற்றிகரமாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளும் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் குடும்பஸ்தானத்தில் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய குரு பகவானினுடைய சுப பார்வை மிகவும் வலுவாக 3, 5, 7 ஆகிய இடங்களை பார்ப்பதால் பல்வேறு வகையான நெருக்கடிகள் விலகுவதோடு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு கிடைப்பதோடு மிக பெரிய அளவிலான நல்ல முன்னேற்றமும் நிச்சயமாக உண்டு என்பதை திட்டவட்டமாக ராசியின் உச்ச அதிபதியான குரு பகவான் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. குரு மற்றும் சுக்கிரனின் பரிவர்த்தன யோகம் இந்த வேளையில் நிறைவாக கிடைப்பதால் தொட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாக கடகராசிக்காரர்களுக்கு வெற்றி கிட்டக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவற்றில் மிக பெரிய அளவிலான வெற்றியும் நல்ல பல சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே நெருக்கடிகள், சிரமங்கள், தடைகள் போன்றவற்றை விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான நல்ல பல யோக வாய்ப்புகள் நிச்சயம் உங்களை தேடி வருகிறது. மேலும் இந்த வேளையில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி அஷ்டமத்தில் ஆட்சி பலம் பெற்றிருந்தாலும் சனி பகவான் இந்த வேளையில் திருக்கணிதத்தின்படி 9இல் நுழைந்து விட்டார். எனவே எப்படி பார்த்தாலும் நல்ல இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சனியின் அமைப்பு உறுதியாகவே பல்வேறு வகையான தடை தாமதங்களை விலக்குவதோடு அஷ்டம சனி கண்டச்சனியால் ஏற்பட்ட பாதிப்புகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அதில் எளிதில் வெற்றி கிடைக்கும். விரும்பியபடியே நல்ல வேலை வாய்ப்பு, தொழில், உத்தியோக ரீதியான லாபத்தை உயர்த்தக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைத்தல் போன்ற அனைத்துமே கடகராசிக்காரர்களுக்கு எவ்விதமான சிரமமும் சிக்கலும் இன்றி எளிதில் கைகூடுவதற்கான வாய்ப்பை சனி உருவாக்கி கொடுக்கிறாருங்க. இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேது இந்த வாரத்தின் துவக்கத்தில் 9ஆம் இடத்தில் ராகுவும் 3ஆம் இடத்தில் கேதுவும் வலம் வருகின்றன. வாக்கிய பஞ்சாகமத்தின்படி இதே இடத்தில்தான் தொடர்ந்து நீடிக்கின்றன. திருக்கணிதத்தின்படி அஷ்டமத்தில் ராகு அமர்ந்தாலும் ஆரம்பத்தில் பெரிய அளவில் சிரமம் இல்லை. அதே போன்று கேதுவும் குடும்பஸ்தானத்தில் நுழைகிறார். எனவே ராகு கேதுவின் பெயர்ச்சி சந்தித்தாலும் கூட சனி அஷ்டமத்தை விட்டு விலகிவிட்டார் திருக்கணிதத்தின்படி. அதே சமயம் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி அஷ்டமத்தின் இறுதியில் இருக்கிறார். எனவே உறுதியாகவே
தனி மற்றும் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் சற்று கட்டுக்குள் வருவதோடு மிக சிறப்பான நல்ல வாய்ப்பிற்கும் சந்தர்ப்பத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் பல நல்ல வெற்றி வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களது கடின உழைப்பிற்கும் விடாமுயற்சிக்கும் பலன் கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த தருணத்தில் நீங்கள் கலைத்துறை, அரசியல் துறை மற்றும் தகவல் தொடர்பு துறை, கணினித்துறை, போக்குவரத்து துறை என பல்வேறு வகையான துறைகளில் மிக சிறந்த வளர்ச்சியையும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு போன்றவை மிகவும் சாதகமாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களுடைய சிறு முயற்சியிலே உண்டு என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. சுக்கிரன் 9இல் உச்சம் பெற்றிருக்கிறார். சுக்கிரன் 9இல் உச்சம் பெற்றிருப்பதால் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி எளிதில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் வலுவாக 9இல் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் 3ஆம் இடத்தை தனது சப்தம பார்வையால் வலு சேர்க்கிறார். எனவே பல வகையில் நெருக்கடிகள் விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். முயற்சியில் ஏற்பட்ட தடைகள் இந்த தருணத்தில் தவிடுபடியாகும். மேலும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்தில் இறுதி தருவாயில் வலம் வருகிறார். எனவே நீச்சம் அடைந்திருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பாலும் பெரிய அளவிலான சிரமம் இல்லை. இறுதி தருவாயில் வலம் வரக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. பயணங்கள் அதிகரித்தாலும் கூட அதன் மூலமாக பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் கைகூடுவதோடு எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரும். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் 10இல் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. சூரியன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய தருணம் என்பது மிக பெரிய அளவில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வருவதோடு உயர்மட்ட பணிகளில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வரும். எனவே நெருக்கடிகள், சிரமங்கள் அனைத்துமே தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் சூரியன். வித்யா காரகரான புதனும் 9இல் இருப்பதால் நுணுக்கமாக சிந்தித்து செயல்படுவதற்கான ஆற்றல் இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் வினைதீர்க்கும் விநாயகர் ஆலயம் சென்று வியாழக்கிழமை விரதமிருந்து வழிபாட்டு மேற்கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான நல்ல பலனும் முன்னேற்ற வாய்ப்பும் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே எவ்விதமான தடையும் சிரமமும் இன்றி கடகராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும். இந்த வாரத்தில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை.